ஜனநாயகம் திரைப்படம் ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு கெட் ரிலீஸ். ஒரு டைரக்டர்ஸ் மைண்ட்லேருந்து லைக் மங்கி ஆஃப் த பேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? லைக் ஹவு ஹாப்பி ஆர் யூ ஹெட் ஆஃப் த ரிலீஸ்? இல்லை, ரொம்ப ஹாப்பி தான். ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு ப்ராப்ளமுக்கு எண்டு கிடச்சிருக்கு. அதுக்கு ஒரு ஜஸ்டிஸும் கிடைக்கும் நம்புகிறோம் ஜனங்கிட்ட இருந்து. இது வந்து லைக் நீங்கள் நிறையா இன்டர்வியூஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க, நிறையா பேசியிருப்பீங்க விஜய் அவர்களுடைய கடைசி படம் இது. அது வந்து எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் ஒரு சைடு இருக்கும் விஜய் அவர்களுடைய படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணது. நாட் எவ்ரிவன் கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் கடைசி படம் உங்களை சூஸ் பண்ணது எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருந்தது, பட் அதே சமயம் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்தது? கடைசி படம் டெலிவர் பண்ணணும் ப்ராப்பரா அப்படிங்கிற அந்த டென்ஷன் எப்படி இருந்தது? விஜய் சார் படம் பண்ணணும் நானாக தான் கேட்டேன். நானே ஜெகதீஷ் சார்கிட்ட கேட்டு அப்படி தான் அந்த சான்ஸ், அவரை மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. படம் முடிகிற வரைக்கும் அது ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா விஜய் சார் நடித்து அதை எடிட் பண்ணி அதை ரசித்து அது ஒரு சூப்பராக இருக்கும்ல, தேட்டரில் அப்படிலாம் பேசி அது ஹாப்பியாக இருந்தது. ஆஃப்டர் ஒன்ஸ் அந்த ஃபால் ஆரம்பித்த பிறகு 2-3 ப்ராப்ளம்ஸ், பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும்போது அன்சால்வ், நம்மளால் டீலே பண்ண முடியாத ப்ராப்ளம், நம்மளால் ஆன்சரே பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸாக இருக்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு, நிறைய ஆன்சர் பண்ண முடியாத கஷ்டங்கள் பட்டோம். பட்டு ப்ரொடியூசர் கேவிஎன் சார், கோ ப்ரொடியூசர்ஸ் ஜெகதீஷ் சார், லோகித் சார் எல்லாருமே வந்து கரெக்டாக அதை டீல் பண்ணாங்க. அதாவது சட்டப்பூர்வமாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. மாரலி விஜய் சார் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். ஸோ அவங்க நிறைய ஹீட்டை ஃபேஸ் பண்ணிக்கிட்டதுனால, தாங்கிக்கிட்டதுனால அது எங்களுக்கு பெருசாக வரல. நாங்கள் வந்து ஓரளவுக்கு ஹீல் ஆகிட்டோம். வீரன் அதிகாரம் வந்து சதுரங்க வேட்டை இந்த மாதிரி வந்து படங்கள் எடுத்துட்டு யூ வென்ட் இன்டு a remake with அகைன் திருப்பி விஜய் சார் கூட இன்னொரு ஒரு ரீமேக் ஃபிலிம். அந்த ரீமேக் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஹெசிடேஷன் இல்லை சார்? அகைன் திருப்பி இந்த இல்லை, கண்டிப்பாக ஹெசிடேஷன்ஸ் இருக்குது. அதாவது ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ என்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, ஒரு கதையை வந்து சொல்லி அதை பயங்கரமாக வாவுன்னு சொல்ல வச்சு ஓகே வாங்கிறது இருக்குல்ல, அது எனக்கு கஷ்டம். ஏன்னா என் கதையில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதுனால ஸ்கிரிப்ட் படித்தாதான் அது வந்து ஓகே ஆகும் எனக்கு. பட் ஆனால் எல்லா பெரிய ஹீரோஸும் ஸ்கிரிப்ட் படிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு அஜித் சார், விஜய் சார்கிட்ட கதை சொல்ல போகும்போது அவங்கள வாவுன்னு சொல்ல வைக்க என்னால் முடியாது. அப்போ அவங்களோட வேலை செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. என் ஆசையும் அவங்க ஆசையும் மீட் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் உருவாகுது. ஸோ அப்படி தான் பிங்க் நடந்துச்சு. பிங்க் நடந்ததுனால ஜனநாயகன் நடந்துச்சு. இதான் இதில் ஹெசிடேஷன் இருக்குமான்னா, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் படம் பண்ணால் அது ஒரு ஆனந்தம் தான். அப்படி இல்லாதப்போ அதுக்கு அடுத்த ஆனந்தத்துக்கு போகிறது தான் பெட்ரு. இப்போ இந்த பர்டிகுலர் ஜனநாயகன் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, நிறைய இருந்தது அப்படின்னு. இப்போ அந்த ஒரு மாதிரி அந்த இக்கட்டான சூழ்நிலையில வித் ரெஸ்பெக்ட் டு ஈவன் ஆன்லைன் லீக் அப்படிங்கும் போது ஒரு ஃபிலிம் மேக்கரா ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும் சார்? லைக் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு படத்தை கொண்டு வரும்போது அது ஆன்லைன்ல லீக் ஆகி அதே ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வரும்போது மென்டலி நீங்கள் எவ்வளோ டஃப்பாக இருந்தீங்க சார் டியூரிங் திஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ்? இல்லை, அது ரொம்ப டீப் டிஸ்டர்பிங். அதுதான். ஏன்னா உங்களால் சால்வே பண்ண முடியாத ப்ராப்ளம் இல்லை அது. நீங்கள் ஒன்ஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பெரிய கவர்மெண்ட்டோடைய சீக்ரெட் லீக் ஆனாலே அதை டெக்னாலஜியாக ப்ரொடெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குல்ல. அப்போ ஒரு படம் லீக் ஆகிடும்போது அதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம் வெளியே இருக்குது. எலெக்ஷன்ற ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இது ஒரு பெரிய மேட்டராகவே இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இருக்காது. ஸோ அப்போது அவங்க வந்து இமீடியட்டாக இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதை நிறுத்த முடியாது. அப்போ போச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்றதான மூமெண்ட்டு. ஸோ அப்போ அதில் நமக்கு என்ன வரும்? வெடிப்போம், அழுவோம். அது அந்தந்த டீப்பான ஒரு எமோஷன்ஸ் தான். ஸோ சடனாக ஆனால் பட்டு ப்ரொடியூசர்ஸ் இமீடியட்டாக கேவிஎன் சாரும் ஜெகதீஷ் சாரும் லோகித் சார்லாம் டக்குன்னு அவங்க போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து, அந்த எடிட் டீம் போய் அவங்க எடிட் டீமே சில பேரை போய் கண்டுபிடிச்சி அவங்க சில பேரெல்லாம் வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சி ஃபுல் கோஆப்ரேட் பண்ணி அதை ஓரளவுக்கு பிளாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதனால் வந்த சேதாரங்கள் அது எல்லாத்தையும் கேவிஎன் சாரும் விஜய் சாரும் பேசிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு டேட்டாவாக கரெக்டாக தெரியாது. ஸோ அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஒரு படம் லீக் ஆகிடுச்சு, இது என்ன ஆகுமோன்ற பயம் இருக்குது. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல புக்கிங்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஜனங்க மேலே வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும்னு தோணுது. அதே சமயம் இது ஃபுல் ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருந்தால் என்ன நடந்திருக்குமோ அது இந்த ஜூலைலையும் நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த ஜஸ்டிஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் மக்கள்கிட்ட. ஒரு ஆக்டர்ஸ்க்கு ஒரு கல்ட் ஃபாலோயிங் இருக்குது.
நீங்க உங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி as a filmmaker உங்களுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் an issue or ஸ்டோரி ஒரு ஸ்டோரி லைன் வேற மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த கல்ட் ஃபேன் ஃபாலோயிங்க்கு வந்து கேட்டர் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்க சில சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இது உங்களுடைய ஸ்டைல் இல்ல, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு டூ இட் பிகாஸ் ஐ எம் டூயிங் a film for a person like அஜித் சாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும். அந்த மாதிரி அதை சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது லைக் ஹவு டு யூ டீல் வித் இட் சார்? இல்லை, நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூ கூட பேசியிருக்கோம். அதை இப்போ வந்து சதுரங்க வேட்டை எடுக்கிறோம் அப்படின்னா அதை பார்க்குறவங்க, அதை புரிஞ்சுக்கிற எல்லாருக்குமே அந்த நாலேஜ் ஏற்கனவே இருக்குது. அவங்களுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு நம்ம சொல்லுவோம்ல 1% கிளப் அப்படின்னா, பெரும் பணக்காரங்களை உலகத்தோட பெரிய பணம் எல்லாமே 1% ஆள்கிட்ட இருக்குது. 10% கிளப்னு சொல்லுவாங்க. 10% கிளப்னா இந்த டெசிஷன் மேக்கர்ஸ், அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், அவங்க தான் ஜனங்களை மீதி 90% அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறோம்ல. இந்த 2 படமுமே இந்த 10% ஆளுங்களுக்கு புரியும், பிடிக்கும். ஆனால் ஒரு காமன் பீப்புளுக்குள்ளே போகும்போது சதுரங்க வேட்டையை பார்த்தியான்னா ஒரு லேடி கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இது ரொம்ப மெயின் கல்ட் ஆடியன்ஸ்க்கான படம். இப்போ அதோட ரீச்சும் நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதுக்கும் இன்னும் பெரிய ஹீரோ இருந்தால் பெட்டர். ஸோ ஒரு பெரிய ஹீரோ கிட்ட சில சோஷியல் இஷ்யூஸை பேசும்போது அது இந்த ஆடியன்ஸுக்கு பிடிக்கலன்ற பாயிண்ட் இருக்குது. பட் ஸ்டில் நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அந்த ஆடியன்ஸுக்கு அது போய் சேருது, அது டிஸ்கஷனாக மாறுது, ஓரளவுக்கு அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன். சில சமயம் அது மிஸ் ஆகிடுது, ஜனநாயகங்கள் அது மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஜனநாயகன் படம் வருது அப்படிங்கிறதுனால வந்துட்டு நிறைய படங்கள் ஜனநாயகன் எப்போ வரும் வெயிட் பண்ணி நிறைய தள்ளி போன படங்களும். ஆமாம். ஸோ அது as a filmmaker நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பிரச்சனை. ஜனநாயகன் வராது வந்து எங்களோட பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி பிரச்சனையாக இருந்தது. அது உண்மையிலே நான் நிறைய பேருக்காக வருத்தப்பட்டேன். அது நாங்கள் விரும்பாமல் நாங்கள் நினைக்காத ப்ராப்ளம் அது. ஸோ லக்கிலி கடவுள் ஆசீர்வாதத்தால் அது இன்னைக்கு ஒரு எண்டு கிடைச்சிருக்கு. இந்த படம் பர்டிகுலர்லி வந்து பகவான் கேசரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படின்னும் போது அந்த படத்தை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து திருப்பி இதுல என்ன ஸ்பெஷலா ஆட் பண்ணியிருப்பாங்க? அதெல்லாம் ஒரு 50-50 இருக்கு. இதுல ஒரு நல்ல சென்சிட்டிவான பாலிடிக்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு ஃபியர்ன்ற ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அந்த ஃபியரை வந்து பொலிட்டிக்கலா என்ன ஃபியர் இருக்கு, பொலிட்டிக்கலாக வந்து ஃபியர் என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது, அது ஒரு நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதை எப்படி ஹீரோ காப்பாற்றுறாருன்றது தான் படம். ஸோ இது வந்து ரொம்ப ப்ராடான கான்ஃப்ளிக்ட். லாஸ்ட் கொஸ்டின் சார். ஸோ ஆஃப்டர் மச் ஸ்ட்ரகிள் தி ஃபிலிம் இஸ் கோயிங் டு ரிலீஸ். நீங்க வந்துட்டு இந்த ஃபிலிம் எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கணும்? உங்களுடைய எதிர்பார்ப்பு? என் எதிர்பார்ப்பு வந்து பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா என்ன சக்ஸஸ் கிடைச்சிருக்குமோ அதே சக்ஸஸ் கிடைச்சா, இவ்வளோ நாளாக எங்களை விட அதிகமாக கஷ்டப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ உங்களுடைய அடுத்த படக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வேலையை ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.